த கேபிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். மத்திய அரசே எதிர்பார்க்காத அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்கு உச்ச நீதிமன்றம். எந்த வழக்குல என்ன மாதிரியான தாக்கத்தை இந்த தீர்ப்பு ஏற்படுத்த போகுது, அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே 1995 உருவாக்கப்பட்ட வக்ஃப் சட்டத்துல பல மாற்றங்களை கொண்டு வந்து 2025 மத்திய அரசு வக்ஃப் திருத்த சட்டத்தை நிறைவேற்றியிருந்தாங்க நாடாளுமன்றத்துல. இந்த வக்ஃப் சட்டத்துல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு, ஏன் அது எதிர்க்கப்படுது அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களை கொண்ட வீடியோவை நம்ம கேபிட்டல் சேனல்லையே விரிவா பதிவு செஞ்சிருக்கிறோம். அதோடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா போய் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோவுடைய அடிப்படையான விஷயங்கள் முழுமையா புரியும். மத்திய அரசு கொண்டு வந்த இந்த வக்ஃப் சட்டத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்துல நூற்றுக்கணக்கான மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், தமிழ்நாட்டிலிருந்து திமுக, நடிகர் விஜயுடைய தாவேகா, இப்படின்னு பல கட்சிகள் சார்பாகவும் பல முஸ்லிம் அமைப்புகள் சார்பாகவும் தொண்டு நிறுவனங்கள் சார்பாகவும் ஏன் தனிநபர்கள் சார்பாகவும் உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுக்கள் மீதான விசாரணை ஏப்ரல் 16 முதல் நாள் விசாரணையா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வுல எல்லா வழக்குகளும் ஒன்னா சேர்க்கப்பட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கும் மேலான விரிவான விசாரணையா நடத்தப்பட்டது. அந்த விசாரணையில தான் மத்திய அரசு கிட்ட மிக முக்கியமான ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பி இருந்தாங்க. இஸ்லாமியர்கள் தொடர்புடைய இந்த வக்ஃப் சொத்துக்களை நிர்வகிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய போர்டு இல்லாட்டி குழு, இதுல இஸ்லாமியர்கள் அல்லாதோரையும் அனுமதிக்குது நீங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த புது சட்டம். அப்படின்னா இந்துக்கள் கோயில்கள்ல இருக்கக்கூடிய சொத்துக்களை நிர்வகிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய குழுவுல இஸ்லாமியர்களை அனுமதிப்பீங்களா? அதாவது நான் ஹிந்துஸ அந்த இந்து அறநிலையத்துறை கீழே நீங்க அனுமதிப்பீங்களா அப்படின்ற மிக முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தாங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள். இது இந்த வழக்குடைய மிக முக்கியமான திருப்பு முனையாவே பார்க்கப்பட்டது. அதுக்கப்புறமா மத்திய அரசு சார்பில் என்னென்னமோ காரணங்களை சொல்லி ஒரு நாளைக்கு வழக்கை ஒத்தி வச்சிருந்தாங்க. அதன்படி ஏப்ரல் 17 இந்த வழக்கு மீண்டும் மதியம் 2 மணிக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வுல விரிவான விசாரணைக்கு மீண்டும் தொடங்குச்சு. அப்ப எடுத்த உடனே மத்திய அரசு சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா, இந்த விவகாரத்துல நீங்க ரொம்ப ஹார்ஷா, அதாவது ரொம்ப கடுமையா நடந்துக்கிறீங்க, எங்ககிட்ட நிறைய முக்கியமான கேள்விகள் எழுப்புறீங்க அப்படின்ற விஷயத்த சொன்னாரு. எனக்கு நான் இந்த வழக்கை நான் கூர்ந்து கவனிக்கிறேன் அப்படின்றதுனால எனக்கு எடுத்த உடனே பலத்த சந்தேகம். கேள்வி கேட்கறதுக்கு தானே சுப்ரீம் கோர்ட் இருக்கு, அதுக்கு தானே நீதிபதிகள் இருக்காங்க, அதையே நீங்க ஏன் கொஸ்டின் பண்றீங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த நாங்க கொண்டு வந்திருக்கோம்ல இந்த சட்டம், இது ரொம்ப லார்ஜர் ஸ்கேல்ல நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. நிறைய கிராமங்களையே இந்த வக்ஃப் சொத்துக்கள் அப்படின்னு நிறைய பேர் சொந்தம் கொண்டாடுறாங்க. இதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவங்களோட பக்கத்துல இருந்து நீங்க பார்க்கணும் இந்த வழக்கை. நாங்க எல்லாத்தையும் தீவிரமா அலசி ஆராய்ஞ்சு நிறைய ஆலோசனைகளை மேற்கொண்டு நாடாளுமன்றத்தில் விரிவான விவாதங்கள் எல்லாம் நடத்தி தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அதனால நீங்க இந்த சட்டத்தை எடுத்த உடனே தடை விதிக்கிறது மாதிரியான விஷயங்களை பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா தி ரேரஸ்ட் திங், அதாவது அது ரொம்ப அரிதான செயலா தான் இருக்கும். அதனால அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிடாதீங்க. ஒருவேளை இந்த சட்டத்தை நீங்க தடை செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு முன்னாடி எங்க தரப்பு கருத்து, அதாவது மத்திய அரசு தரப்பு கருத்தை நீங்க முழுமையா கேட்கணும் அப்படின்னு என்னென்னமோ விஷயங்களை மத்திய அரசு சார்பில் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா சொல்றாரு. பொறுமையா கேட்டுக்கிட்டே இருந்த நீதிபதிகள், ஆனா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், இந்த வக்ஃப் சொத்துக்களை நிறைய பேர் தவறா பயன்படுத்துறாங்கன்ற மாதிரியான புகார்கள்லாம் வருது, அதெல்லாம் நாங்களும் ஒத்துக்கிறோம். ஆனா நிறைய பேர் பாதிக்கப்படக்கூடியவங்களா இருக்கிறாங்க நீங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்தின் காரணமா. குறிப்பா இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய விஷயங்கள்ல மட்டும் ஏன் மத்திய அரசு இவ்வளவு கவனம் செலுத்தி இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புனாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சட்டத்துல நீங்க என்னென்னலாம் கொண்டு வந்திருக்கீங்க, இஸ்லாமியர்கள் அல்லாதோரும் அந்த குழுவில் இடம்பெற முடியும்னு சொல்லியிருக்கீங்க. 5 ஆண்டுகள் இஸ்லாமியர்களா இருந்து அவங்களுடைய மதத்தை முழுமையா பின்பற்றவங்க தான் அவங்க வக்ஃப் சொத்துக்களை கொடுக்க முடியும், நன்கொடையா வழங்க முடியும்ன்ற மாதிரியான ஷரத்துக்களை கொண்டு வந்திருக்கீங்க. அரசு முழுமையா இந்த அதிகாரங்கள் எல்லாத்தையும் கைப்பற்றக்கூடிய விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட, ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட சொத்துக்கள் எல்லாத்தையும் நீங்க மறுபரிசீலனை செய்ய போறேன்னு சொல்லியிருக்கீங்க. இது எல்லாமே
நிறைய மக்களை கிட்டத்தட்ட 20 கோடி பேரை பாதிக்கக்கூடிய வகையில இருக்குதே அப்படின்ற மாதிரியான ஒரு தொனியில தான் அவங்க கேள்விகள் எழுப்புனாங்க. அதுக்கு மத்திய அரசு கிட்ட பதில் இல்ல. உடனே அப்படின்னா எங்களுக்கு ஒரு வாரம் கால அவகாசம் கொடுங்க, நாங்க எழுத்துப்பூர்வமா நீங்க கேட்கக்கூடிய எல்லாத்துக்குமே பதிலளிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த மிக முக்கியமா சொல்லியிருந்தாங்க. சரி, நாங்க உங்க டைம் கொடுக்கிறோம், ஆனா அது வரைக்கும் இந்த புது சட்டத்துல நிறைய முக்கியமான ஷரத்துக்களை நாங்க நிறுத்தி வைக்கிறோம், அதுக்கு உங்களுக்கு சம்மதமான்னு கேட்கறாங்க. அதுக்கு மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் கிட்ட வேற வழி இல்லை அப்படின்றதுனால ஒத்துக்கிறாரு, நான் சம்மதம் தெரிவிக்கிறேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் தான் உச்சநீதிமன்றம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடைக்கால உத்தரவை இந்த வழக்குல கொடுத்திருக்கிறாங்க. அதன்படி மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்களா இந்த புதிய வக்ஃபு சட்டம், அந்த சட்டத்தின் கீழே ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வக்ஃபு சொத்துக்களை மீண்டும் மறுபரிசீலனை, அதாவது அது வக்ஃபு சொத்துக்களா இல்லையா அப்படின்றத ஆய்வு செய்யக்கூடிய பணிகள் எதையும் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வக்ஃபு வாரியங்கள்ல குழுக்கள் அமைக்கலாம், அதுல முஸ்லிம்கள் அல்லாதவரையும் சேர்க்கலாம், உறுப்பினர்களா சேர்க்கலாம்னு ஒரு ஷரத்து இருக்குல்ல, அந்த ஷரத்தையும் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அதன்படி புது குழுக்கள் எதுவும் அமைக்கப்படக்கூடாது. ஏற்கனவே இந்த சட்டம் உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடி என்னென்ன குழுக்கள் எப்படிலாம் செயல்பட்டு இருந்தாங்களோ அவங்க அப்படியே செயல்படணும் அப்படின்ற மாதிரியான இரண்டாவது தடை உத்தரவு அப்படின்றது பிறப்பிக்கப்பட்டிருக்குது. மூன்றாவது, நூற்றுக்கணக்கான வழக்குகள் போடப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் தனித்தனியா விசாரிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால ஏதாவது வெறும் 5 வழக்குகளை மட்டும்தான் நாங்க எடுத்துக்க போறோம். மற்ற எல்லா வழக்குகளையுமே ஏதோ ஒரு இடைக்கால நிவாரணம் கேட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்றத மட்டும் நாங்க கன்சிடர் பண்ணி அதை எல்லாத்தையும் முடிச்சு வச்சிருவோம். அது எந்த 5 வழக்கு, அது திமுக தொடர்ந்த வழக்கா, விஜய் அவர்கள் தொடர்ந்த வழக்கா, திரிணாமுல் காங்கிரஸ் தொடர்ந்த வழக்கா, முஸ்லிம் அமைப்புகள் தொடர்ந்த வழக்கா, எந்த 5 வழக்குகள் அப்படின்றத மனுதாரர்களான நீங்களே முடிவு பண்ணிட்டு எங்ககிட்ட சொல்லுங்க. அப்படி இல்லாட்டி நாங்களாகவே ஒரு ரேண்டமா இந்த வழக்குகள் எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி நாங்களே எடுத்துக்குவோம், அதுக்கு புது பெயரும் நாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி வழக்கின் விசாரணையை மே 5ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்கிறாங்க. சோ இப்ப இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த புதிய சட்டம் அமலுக்கு வராது. ஏன்னா இப்ப நான் சொன்ன இந்த தடை உத்தரவுல வரக்கூடிய விஷயங்கள் தான் இந்த புது சட்டத்துடைய மிக அடிப்படையான விஷயம். நான் முஸ்லிம்ஸை கொண்டு வரணும் அப்படின்றதுதான் மத்திய அரசுடைய அடிப்படையான திட்டம். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட சொத்துக்களை ஆய்வு செஞ்சு அது அரசு சொத்துக்களா அறிவிக்கணும் அப்படின்றது அவங்களுடைய மிக முக்கியமான திட்டம். சோ இந்த திட்டங்கள் எல்லாமே இடைக்காலமா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய இந்த இடைக்கால உத்தரவின் மிக முக்கியமான விஷயமா இருக்கு. இல்ல, முக்கியமான சில திருத்தங்கள் சம்பந்தப்பட்டது இப்போ இமிடியேட்டா எப்படி எஃபெக்ட் ஆக போகுது, அது அந்த சட்டங்கள் இப்போ மருத்துவமனைகள் நான் கூறியது போல வக்ஃபு சொத்துகள் பல நூற்றாண்டு காலமாக அது வக்ஃபு சொத்து என்று அது சொல்லப்பட்டு அதன் மேல் கட்டிடங்கள், மருத்துவமனைகள், கல்லூரிகள், கல்லறைகள் கூட சொல்லலாம், இது போன்ற இயங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் திடீரென்று ஒரு நாள் இதெல்லாம் நீங்க நிரூபிக்க வேண்டும், உங்களுடைய சொத்துக்கள் எப்படி உங்களுக்கு வந்தது என்பதை காட்ட வேண்டும் என்று தேவையில்லாமல் இந்த சட்ட திருத்தத்தில் கூறியுள்ளது நிச்சயமாக இஸ்லாமியர் மற்றும் இஸ்லாமியருடைய அடிப்படை உரிமைக்கு பாதிப்புள்ளதாக இருப்பது என்பது நீதிமன்றத்தில் நாங்கள் தெரிவித்திருந்தோம். இந்த உத்தரவு பார்த்தீங்கன்னா பேசிக்கா இன்னைக்கு இந்த திருத்த சட்டத்தில் உள்ள அந்த சாராம்சத்தை நிறுத்தி வைத்துள்ளார்கள். ஒரு இன்ட்ரீம் ஸ்டே மாதிரி கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பா அது இல்லாம இந்த 5 வருடமா முஸ்லிம்ஸ் பிராக்டிஸ் பண்ணக்கூடிய சட்டமும் அதையும் சேஞ்சஸ் பண்ண முடியுங்கிற, எதிர்காலத்துல சேஞ்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு சிஜே அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. ஸோ இதை இந்த சட்டத்தை இஸ்லாமிய தோழர்களுக்காக தமிழக வெற்றி கழகம் எப்பொழுதும் போராடும். அதோடைய உண்மையான வெளிப்பாடு தான் இன்னைக்கு சிங்வி அவர்களுடைய மிகப்பெரிய சட்ட போராட்டம். இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கரெக்டான ஒரு தீர்ப்பை கொடுத்து இஸ்லாமிய மக்களுடைய பாதுகாப்பையும் இஸ்லாமிய மக்களுடைய தன்னுடைய வக்ஃபுக்கான சொத்துகளையும் பராமரிப்பையும் இன்னைக்கு சட்டஸ்கோ மூலமா பாதுகாத்திருக்கு. அதுக்கு உச்ச நீதிமன்றத்திற்கும் அரசியலமைப்பை உருவாக்கிய புரட்சியாளர் அம்பேத்கருடைய சட்டமும் இன்றைக்கு துணையா இருந்திருக்கு. அதற்கு உச்சநீதிமன்றத்துக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நான் இந்த மசோதாவையும் சரி, அதுக்கப்புறமா சட்டமா மாறினதுக்கு அப்புறமும் சரி, உச்ச நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய வாத பிரதிவாதங்களை கேட்டதுக்கு அப்புறமும் சரி, எனக்கு ஒரு 6-7 பாயிண்ட்கள் இந்த விஷயத்துல தோணுது. நான் அதை பட்டியலிடுறேன், உங்களுக்கு அது சம்பந்தமா என்ன கருத்து தோணுதுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. முதல் விஷயம், இஸ்லாமியர்கள் மட்டுமில்ல, நானோ நீங்களோ நம்ம யாரு வேணாலும் ஒரு
ட்ரஸ்ட் ரீதியாகவோ, அதாவது ஒரு சேவை மனப்பான்மையோடவோ இல்லாட்டி ஒரு மதம் சார்ந்தோ நமக்குன்னு ஒரு அமைப்பை உருவாக்கிக்க முடியும். அந்த அமைப்புக்கு கீழே நம்மளால சொத்துக்களை வாங்கி நிர்வகிக்க முடியும். இது எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய, எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படை உரிமை. அது ஆர்டிகல் 26லயும் குறிப்பிடப்பட்டிருக்குது. இந்த 26 இஸ்லாமியர்களுக்கும் பொருந்தும். ஆனா இப்படியான வக்ஃப் நிறுவனங்களை நிர்வகிக்கிறதுக்கான அதிகாரம் இஸ்லாமியர்களுக்கு கிட்டத்தட்ட பறிக்கப்படுது அப்படின்ற மாதிரியான ரீதியில தான் இந்த புது சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இது நான் முதல்ல புரிஞ்சுகிட்டது. ரெண்டாவது, இந்த வக்ஃப் வாரியங்கள், வக்ஃப் அமைப்பெல்லாம் இருக்குல்ல, இதுக்கு தேர்தல் நடக்கும். நம்ம நிறைய இடங்களை பார்த்திருப்போம். மாநில அளவுல, தேசிய அளவுல இதுக்கான தேர்தல்கள் நடக்கும். ஆனா இனி புதுசா வந்திருக்கக்கூடிய இந்த புது சட்டம் செக்ஷன் 11 படி தேர்தல்கள்லாம் நடக்காது. இது முழுக்க முழுக்க நாமினேட். யாரு நாமினேட் பண்ணுவாங்க? அரசு நிர்வகிக்கக்கூடிய, அரசு சொல்லக்கூடிய நபர்கள் தான் அந்த வாரியங்கள்ல உறுப்பினர்களா சேர்க்கப்படுவாங்க. தேர்தல் முறையிலிருந்து மாறி நாமினேஷன் முறைக்கு மாறுறது அப்படின்றது எந்த வகையில சரியா இருக்கும்னு எனக்கு தோணல. அது எனக்கு இருக்கக்கூடிய இரண்டாவது சந்தேகமா இருக்கு. மூன்றாவது, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா எனக்கு தோன்றது, இருக்கக்கூடிய அந்த வக்ஃப் போர்டு இருக்குல்ல, அதுல 11 பேர்ல 3 பேர் மட்டும்தான் இஸ்லாமியர்களா இருப்பாங்க, மற்றவங்க இஸ்லாமியர்கள் அல்லாதோரா இருப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. எந்த வகையில் நியாயம்? நீங்க ஒரு இந்து அறக்கட்டளை நிறுவனங்கள் நடத்தக்கூடிய விஷயங்கள்ல இப்படி இந்துக்கள் அல்லாதோரை அதிக எண்ணிக்கையில, பெரும்பான்மை எண்ணிக்கையில சேர்க்கிறத ஏத்துக்குவாங்களாம். ஆனா இஸ்லாமியர்களுடைய இந்த வக்ஃப் சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய குழுவுல மட்டும் எப்படி இப்படி ரொம்ப குறைவான எண்ணிக்கையில இஸ்லாமியர்களை அனுமதிக்க முடியும்? இது எனக்கு தோன்றியிருக்கக்கூடிய மூன்றாவது சந்தேகம். நான்காவது, இப்போ ஒரு வக்ஃப் வாரியம் அப்படின்றதற்கும் அதுக்கு தலைவர், உறுப்பினர்களா இருப்பாங்க. ஒருவேளை அந்த தலைவரோ உறுப்பினர்களோ ஏதேனும் தவறு செய்யறாங்க, அவங்க தவறான வழியில அந்த வாரியத்தை நடத்திட்டு போறாங்க அப்படின்னா உடனடியா ஒரு தேர்தல் வச்சு அவங்கள ரிமூவ் பண்றதுக்கான அதிகாரங்கள் அப்படின்றது ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா இந்த புதிய சட்டங்கள்ல அப்படியான வரம்புகள் எதுவும் இருக்கிறதா தெரியல. அப்போ அரசு நியமிக்கக்கூடிய ஒரு நபர் தவறான வழியில செயல்படுறாரு அப்படின்னா அவரை நீக்குவதற்கான வாய்ப்புகள் இல்லாம போகுது. அது இன்னும் முறைகேடுகளுக்கு தானே வழிவகுக்கும். இது எனக்கு தோணி இருக்கக்கூடிய நான்காவது சந்தேகம். ஐந்தாவதா, இந்த வக்ஃப் வாரியங்கள் அப்படின்றது ரொம்ப இண்டிபெண்டான ஒரு விஷயமா செயல்படும். அதுல ஏதேனும் முரண்பாடுகள் இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு இருக்கக்கூடிய தனிநபர் சட்டத்தின் கீழே தீர்வுகளை காணுவாங்க, இல்லாட்டி நீதிமன்றங்களுக்கு போவாங்க. ஆனா இப்போ இதுல இருக்கக்கூடிய அத்தனை முரண்பாடுகளையும் களையக்கூடிய அத்தனை அதிகாரங்களையும் மாநில அரசுகள், அதாவது அரசுகள் கிட்ட மொத்தமா எடுத்துக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் புதிய சட்டத்துல கொண்டு வரப்பட்டிருக்கு. நீதிமன்றமும் தலையிட முடியாது, அவங்களுக்குள்ளேயும் தீர்த்துக்க முடியாது, முழுக்க முழுக்க அரசு தான் தலையிடும் அப்படின்னா இது எப்படி ஜனநாயக ரீதியிலான விஷயமா பார்க்கப்படும்? ஒரு அரசு தவறான விஷயங்களை செய்யும் பட்சத்துல தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லாத சூழல் உருவாகும் தானே. அப்ப இது ஏதோ ஒரு பிரச்சனை உருவாக்கக்கூடிய வகையில இருக்குது அப்படின்றது எனக்கு தோணக்கூடிய சந்தேகமா இருக்கு. அடுத்ததா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை சட்டம், பூரி ஜெகநாதர் ட்ரஸ்ட் சட்டம், அதே மாதிரி ராம ஜென்மபூமி ட்ரஸ்ட் சட்டம், இப்படின்னு எந்த ஒரு இந்து மதம் சார்ந்த தனி சட்டங்களை நீங்க எடுத்துக்கிட்டாலும் அதுல அந்தந்த மதம், அதாவது இந்து மதத்தை சேர்ந்தவங்க தான் நிர்வாகிகளா இருப்பாங்க, டிசிஷன் அத்தாரிட்டியா அவங்க தான் இருப்பாங்க. ஆனா வக்ஃப்ல மட்டும் இஸ்லாமியர்கள் அல்லாதவரையும் உள்ள கொண்டு வந்து அவங்க டிசைடிங் அத்தாரிட்டியா மாறுவாங்க அப்படின்ற மாதிரியான ஷரத்துக்களை புது சட்டம் மத்திய அரசு சார்பாக கொண்டு வரப்பட்டிருக்கு. இது எப்படி நியாயமாகும்? ஒரே நாடு, வேற வேற மதம், ஆனா சட்டங்களும் வேற வேறையா இருக்கு. ஒரே மாதிரியான சட்டங்களா இருக்கணும், ஆனா மதத்துக்கு மதம் சட்டம் மட்டும் மாறுறதா இருக்கிறத, அதுவும் அரசியல் சாஸ்திரத்தின் படி உருவாக்கக்கூடிய சட்டங்கள் மாறுறதா இருக்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. இது எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான சந்தேகம். கடைசியான எனக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், மதம் அப்படின்றதும் இறை வழிபாடு அப்படின்றதும் முழுக்க முழுக்க நம்பிக்கை சார்ந்த விஷயம். வக்ஃப் அப்படின்றது ஒண்ணு இல்லைங்க, சிம்பிளா நன்கொடை வழங்குறதா. அப்படி நன்கொடை வழங்கும் பொழுது அது அந்த இறைவன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை சார்ந்து கொடுக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும். ஆனா அவங்களுக்கு இப்படிலாம் நீங்க இருக்கணும், 5 வருஷம் நீங்க பிராக்டிஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்ற மாதிரியான கிரைட்டீரியாவை உருவாக்கி இதை நீங்க செயல்படுத்தி இருக்கணும் அப்படின்றத இந்த புது சட்டம் சொல்லுது. இது எப்படி நியாயமா இருக்கும்? ரெண்டாவது, செல்ஃப் வக்ஃப் அப்படின்னுவாங்க, அதாவது தன்னிச்சையா நன்கொடை வழங்குறது. இது இன்னைக்கு நேத்து இல்ல, காலங்காலமா இப்படியான நன்கொடைகள் கொடுக்கப்பட்டே தான் இருக்கு. 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட இத்தகைய நன்கொடைகளுக்கான ஆவணங்களை இவ்வளவு வருஷம் கழிச்சு இப்ப கேட்கறதும், அப்படி நீங்க ஆவணங்களை கொடுத்தா மட்டும்தான் அது வக்ஃப் சொத்தா இருக்கும், அப்படி இல்லாட்டி அது அரசாங்க சொத்தா மாறிடும் அப்படின்றது எந்த வகையில நியாயமா இருக்கும்னு எனக்கு தெரியல. இன்னொரு மிக முக்கியமான சந்தேகம், தவறு நடக்குதுதான்,
ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நடக்குதுதான். ஆனா அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாம வேற ஒரு பிரச்சனையை எழுப்புறதன் மூலியமா எப்படி தீர்வு காண முடியும்? இதை ரொம்ப சிம்பிளான பழமொழியில சொல்லணும்னா, மூட்டைப்பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்துற கதையா மாறிடக்கூடாது அப்படின்னு தான். முறைகேடுகள் நடக்குது அப்படின்னா தடுக்கணும் அப்படின்னு பார்த்தா அரசியல்வாதிகள் நிறைய இடங்களை வளைச்சு போடுறதா புகார்கள் இருக்கு. அப்படின்னா அரசியல்வாதிகள் அதுக்கப்புறம் பொது வாழ்வுல வந்ததுக்கு அப்புறம் அவங்க நிலங்களே வாங்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வர முடியுமா என்ன? சோ தவறுகள் நடக்குது, முறைகேடுகள் நடக்குது அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கான வழிவகை தான் இருக்கணுமே தவிர, இப்படி லார்ஜ் ஸ்கேல்ல ஒட்டுமொத்தமா எல்லாரையும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில ஒரு சட்டங்களை கொண்டு வந்து அதை நீதிமன்றங்கள் கேள்விக்குள்ளாகும் பட்சத்துல பதிலளிக்க வேண்டிய கடமை மத்திய அரசு கிட்ட தான் இருக்கு. அப்படியான ஒரு பதிலை இந்த வழக்கில் அளிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நிறைய அடுத்தடுத்த சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த வழக்குல தொடர்ந்து வரப்போகுது. அது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனி வீடியோவா தொடர்ச்சியா விரிவா பார்க்க தான் இருக்கிறோம். இப்ப நான் எனக்கு ஒரு 7-8 சந்தேகங்கள்னு நான் கேட்டிருக்கிறேன்ல, இந்த கேள்விகளுக்கு உங்ககிட்ட ஏதாவது பதில் இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.